போகும்போது சொன்னாங்க, முஆத் திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன், என்ன பார்க்க மாட்டீங்க, என்ன கபரு இருக்கும், நான் பூமிக்கு மேல இருக்க மாட்டேன். நீங்க 3 விஷயங்களை பேணிக்கோங்க. முஆத், வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு முஃப்தியை ஆலிமை அழகாக புத்தி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து நடவும், எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற தக்வாவோட வாழுங்க. ஆலிம் என்கிறதுக்காக ஷைத்தான் விட்டுட மாட்டான், உங்களையும் பாவத்துல தள்ள பார்ப்பான். அல்லாஹ் பார்க்கிறான்னு தெரியும். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த். யமனில் இருந்தாலும், மிஸ்ரில் இருந்தாலும், ஆப்பிரிக்கால இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உணர்வோடு இருங்க. மனிதனே என்ற வகையில் உங்களால் அப்படி தப்பு தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை பட்டோலையில் அடக்கம் செஞ்சிடாதீங்க, பட்டோலையில வாழ விட்டுடாதீங்க, பாவங்களை அழிச்சிடுங்க. அதுக்கு வழி உடனே நன்மையுண்ட செய்யுங்க, நன்மை தீமையை அழிச்சிடுங்க. அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. இப்ப ரப்போட உங்களோட உறவு நல்லா இருக்கும். பாவம் செய்யாதீங்க, நடந்துச்சா நன்மையை செய்து பாவத்தை அழிச்சிடுங்க, ரப்போட உறவு நல்லா இருக்கும். இரண்டாவது சொன்னாங்க, ஆலிம் என்று சொல்லி தனி வழியில் பயணிக்காதீங்க. நான் அக்கனோட சேர மாட்டோம், நான் தனியா தான் இருப்போம். அப்படி போனீங்கன்னா உங்களோட இல்மால துனியாவுக்கு பிரயோசனம் இல்லாம போகும். உங்களோட உங்களை அடக்கிறதோட கபருக்குள்ள போயிடும். அதனால சொன்னாங்க, தனி வழியில போகாதீங்க, மக்களோட சேராம புலங்காம அப்படி போகாதீங்க. சேர்ந்தாலும் மக்களுடைய துனியாவை விழுங்க, அவங்களோட சேராதீங்க. உங்களோட அஹ்லாக்க காட்டி குணத்தோட மக்களோட பழகுங்க, அப்பதான் உங்களோட இல்மால மக்கள் பயனடைவாங்க. ஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். நல்ல குணத்தோடு மக்களோடு பழகுங்க. நல்ல குணம் என்றா என்ன? நீங்க மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க, மக்கள் தரக்கூடிய கஷ்டத்தை தாங்கிக்கோங்க. அழகான புத்திமதியை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்.